அற்புதமா புரிஞ்சிச்சு. ஒரே ஒரு சின்ன விஷயத்துல தான் இப்ப நீங்க நின்று என்னன்னா ஒரு ஸ்பேஸ் கேட்கிறாரு நாட்டு பேசல, ஆனா ஒரு 30 அடியாவது இருக்கணும்னு பாக்குறாரு. ஆனா நமக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா எடுத்து சின்ன சின்ன 15 feet அந்த பிரதேசத்துல நிக்குது. ஆனா ஒரு பயங்கர ஆசை, ரொம்ப ஆர்வம், எனக்கு ஏதாவது எனக்கு கொடுங்க நான் வாங்குறேன். எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணல, மேக்ஸிமம் எக்ஸ்பிளைன் பண்ணல. அவரே என்ன பண்ணிட்டாரு, பல சைட்டை பார்த்தனால இவருக்கு புரிஞ்சு போச்சு. அப்ப கிளைண்ட கூட்டிட்டு வந்து நிப்பாட்டினீங்கன்னா 90% சைட் பேசாது, வாங்கவே வச்சிடும். அவ்வளவு அற்புதமான ஒரு லேஅவுட். அதுக்கு அடுத்து டெவலப் ஆகிற போற வடமொழி பக்கத்துல இன்னொரு 2 சைட், இந்த சைட்ல இருக்கலாமா இந்த சைட்ல இருக்கலாமான்ற மனநிலை கஸ்டமர் வந்துருவாங்க. அந்த அளவுக்கு ரெண்டுமே எக்ஸலன்டான சைட். இது மரக்கான சைட்ல கொடுத்துருக்கிறது அருமையான ப்ராஜெக்ட். அதனால வாய்ப்பு நீங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்க. அடுத்த 5 வருஷத்துல நடக்க போறதான இந்த பில்கேட்ஸ்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை பற்றி அதையும் முடிஞ்சா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கஸ்டமர் கண்டிப்பா இடம் வாங்குவாங்க. எனக்கு கொடுத்த தரமான நேரத்துக்காக நன்றி. அடுத்து நம்முடைய விபி ஐயப்பன் சார் யாரும் பார்க்கல சைடு, இந்த சைடு யாரும் பார்க்கல. ஃபியூச்சர்ஸ் அண்ட் சிட்டி நிறைய பேர் பார்க்கல இல்லையா? ஃபர்ஸ்ட் சைடு நீங்களும் பார்க்கலையா சார்? எஃப்சிசி பார்க்கலையா? ஃபர்ஸ்ட் அந்த சைடு 30 ஏக்கர் போட்டிருக்கோம். டிடிசி போடலாம். பேங்க் லோன் அவைலபிள் இருக்கு. ரயில் வரை 450 ரூபாய். அந்த ஊர் பேரு சிறுமயிலூர். எங்க சிறுமயிலூர் அந்த ஊர் பேரு. ரிஜிஸ்டர் ஆபீஸ் பார்த்தா சாலவா ரிஜிஸ்டர் ஆபீஸ். இந்த சைட்ல டெவலப்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 30 ஏக்கர் போட்டிருக்கோம். ரோடு எல்லாமே பெருசா இருக்கும். 40 அடி 50 அடி 30 அடி ரோட போட்டிருக்கோம். நம்ம சைடு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 80 ரோட மீன்ஸ் நம்ம சைடு இருக்கிற அந்த வில்லேஜ் ரோடு இருக்கிறோம். இது என்னன்னா இந்த பக்கம் நெல்வாய் ரோடு, நமக்கு சவுத் பக்கம் நெல்வாய் ரோடு. உங்களோட நார்த் பக்கம் இந்த இல்ல பழைய சீவாரம். உங்களோட நார்த் பக்கம் பழைய சீவாரம். நமக்கு ஈஸ்ட் பக்கத்துல ரோடு செங்கல்பட்டு புத்தத்துறை ரோடு. நமக்கு வெஸ்ட் பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா புத்தத்துறை. நம்ம டைரக்ஷன் 4 பக்கம் சுற்றி எல்லாம் பெரிய பெரிய ரோடு. நமக்கு நார்த் பக்கம் பார்த்தீங்கன்னா பழைய சீவாரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அப்புறம் பாலூர் தெரியுங்களா, பாலூர் ஸ்டேஷன். ரயில் ஏரி கேள்விப்பட்டிருக்கீங்க? ரயில் ஏரி எல்லா ரயில்வே ஸ்டேஷனும் இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரயில்வே டிபார்ட்மெண்ட் தயாரிக்கிற ஒரு நீர் தான் ரயில் ஏரி. இந்தியா முழுக்க அந்த ரயில் அந்த பாட்டம் தண்ணி இந்த மாதிரி தண்ணி கேட் போகுது. ஓகேங்களா? அது மேனுஃபேக்சர் பண்ற நம்ம சைட் பக்கத்துல இருக்கு. 2 ரயில்வே ஸ்டேஷன் நம்ம சைட் பக்கத்துல இருக்கு. ஒன்னு பழைய சிவாரம், இன்னொன்று பாலூர், இன்னொன்று வெளியூர் சிவாரம். 3 ஸ்டேஷன் நம்ம சைட் பக்கத்துல இருக்கு. ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு 6 கிலோமீட்டர் நம்ம சைட் ஸ்டேஷனுக்கு ஒரு 6 10 நிமிஷம் ஸ்டேஷன் போயிடலாம். அதுக்கப்புறம் ஒரகல், இந்தியாவிலேயே உலக பேர் போனது ஒரகல் ஆட்டோமொபைல் ஹாப். நம்ம சைட்ல இருந்து அதிகபட்சம் 1/2 hour நீங்க போயிடலாம் ஒரகலுக்கு. அதிகபட்சம் 1/2 hour எங்க போயிடலாம்? செங்கல்பட்டு போயிடலாம். செங்கல்பட்டு இந்த பக்கம் ஒரு 1/2 hour பக்கத்துல செய்யா சிப்காட் இருக்குங்களா, கிட்டத்தட்ட பெரிய சிப்காட், ஒரு 3000-5000 ஏக்கர் மேல பெரிய சிப்காடு. இது மஹேந்திரா கம்பெனி மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி டெவலப் பண்ண பாத்தீங்களா, அந்த கம்பெனி அந்த இடத்துல 5 கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய சிப்காட் அவங்க வாங்கிட்டாங்க. இப்போ மேனுஃபேக்சர் பண்ற எல்லா மஹேந்திரா கார் எடுத்து வருதுங்க. மேனுஃபேக்சர் ஆகிட்டு எங்கதான் நமக்கு டெஸ்ட் டிரைவ் இருக்கு. டெஸ்ட் டிரைவ் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டருக்கு இந்த வண்டி வாகனத்தை ஓட்டுறதுக்கு டெஸ்ட் டிரைவ் பண்ணுங்க. இந்தியாவிலே அதான் நம்ம டெஸ்ட் டிரைவ் பேசி சொல்றாங்க. அப்போ சிப்காட் செய்யா சிப்காட் நம்ம சைட் பின்னாடி இருக்கு. நம்ம சைட் சவுத் பக்கத்துல ஒரு 15 கிலோமீட்டர் அதிகபட்சம். இங்கிருந்து நெல்வாய் ரோடு நம்ம சைடு ஒரு 7-8 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனா புக்கத்துறை ரோடு. இப்போ 15 கிலோமீட்டர் இல்ல 16 கிலோமீட்டர்ல நம்ம புக்கத்துறை ரோடு தான். இப்போ சொன்னாங்க இல்லையா 2000 ஏக்கர்ல என்ன வருது குளோபல் சிட்டி. அது எங்க வருதுன்னா ஜானகிபுரம், அதிமதுரம், அப்புறம் புக்கத்துறை இந்த பெல்ட் தான். அதாவது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமநாதன் காலேஜ் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு மெடிக்கல் காலேஜ் அது. இந்த பெல்ட் தான் அந்த இடத்துல அந்த 2000 ஏக்கர் இங்கே தான் வருது. அப்போ நம்ம சைட் ரொம்ப பக்கம் இல்லையா? இன்னும் சொல்ல போனா புக்கத்துறை பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி நெல்வாய் கூட்டோடு. நெல்வாய் கூட்டோடு உங்களுக்கு எது ஒரு ரோடு போகும் நேராக போனீங்கன்னா வேடந்தாங்கல் மதுராந்தகம் வழி இருக்கு. அந்த வேடந்தாங்கல் மதுராந்தகம் ஜிஎஸ்டி ரெண்டுக்கு வெளியில என்ன வருதுங்க 2000 ஏக்கர் வருது. இப்போ நம்ம சைட்ல இருந்து ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் போயிடலாம். வரக்கூடிய குளோபல் சிட்டிக்கு போயிடலாம். அந்த இடத்துல ஐடி வந்து எல்லாமே வருது. இந்த பக்கம் நம்ம சவுத் பக்கம் மிகப்பெரிய டெவலப்மெண்ட்
ரெண்டு ஊர் பெரிய ஊர், மதுராந்தகம் மேல்மருவத்தூர். சென்னையில் மட்டும் அச்சப்பக்கம் தாண்டி போயிருக்கு. நமக்கு பெஸ்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா உத்திரமேரூர், செய்யாங்க சிப்காட் நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. வேற தெரியாது. நம்ம நார்த்து பக்கம் பார்த்தீங்கன்னா உலகத்துல இன்னைக்கு குறைஞ்சபட்சம் 2 லட்சம் பேர் படிச்சுறாங்க. அதிகமே இருக்கும், கொஞ்சம் கம்மியாக சொல்றோம். எல்லா கம்பெனியும் அந்த இடத்துல ஆட்டோமொபைல்ஸ் நமக்கு இந்த பக்கம் செயல்பட்டு நம்ம 4 பக்கமும் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கா இல்லைங்களா? இது டெவலப்மெண்ட். இப்போ நம்ம சைட்டு பக்கத்துல 80 ரோடு இப்போ சாசனம் பார்த்தீங்களா 6 வழி சரியா மாத்துறாங்க. நம்ம சைட்டு இப்போ 6 வழி சரியா மாத்துறாங்க. எங்க இருந்துன்னா சிங்கப்பெருமாள் கோயில் இருந்தோம் ஒரு காலத்தையும் கனெக்ட் பண்ற ரோடு நம்ம ரோடு மேல வந்து அப்படியே செய்யா சிற்காடுக்கு கனெக்ட் பண்ணணும். இது எல்லாமே சூப்பர் சைட். ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கரெக்டான பிரைஸ், அஃபோர்டபிள் பிரைஸ். 690 ரூபாய் ரேட். இப்போ நம்ம திண்டிவனத்துல சைட் போட்டோம், 3 சைட் போட்டோம். என்ன ரேட்டுங்க? 690, 790, 690 3 ரேட்ல இல்லைங்களா? ஆனா இப்போ இது சென்னை லிமிட்டுக்குள்ள 690ன்றது ரேட் சூப்பர் ரேட்டா இல்லைங்களா? எனக்கு தெரிஞ்சு சென்னை லிமிட்டுக்குள்ள மதுராந்தகத்துக்குள்ள புக்கத்துறைக்குள்ள ஒரு ரோடு மேல பஸ் ரூட்ல இருக்க சைடு 690 யாருமே போடல. சரி, ஏன் நிறுவனம் போட்டுக்கலாம்? அது நமக்கு பழைய சைடு 2009ல வாங்கின சைடு. அப்ப நம்ம ஏக்கர் கம்மியா வாங்கிருக்கோம், அப்படிதானே? அப்பெல்லாம் ஏக்கர் 5 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்காரு. இன்னைக்கு என்ன செய்யுங்க? நீங்க புதுசா வாங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ஏக்கர் 2 கோடி 3 கோடி 4 கோடி போகுது. அப்ப இன்னைக்கு ஒரு ஏக்கர் 2 கோடி 3 கோடி வாங்கி லேவர் போட்டா அது என்னங்க பிரைஸ் போகும்? கொடுக்கலாம். குறைஞ்சபட்சம் 1500 ரூபாய் கிடைக்க முடியாது. அப்படிதான் நீங்க மரக்கால் சைட் போட்டுருக்கோம். அப்ப இந்த மாதிரி விஷயத்தை நீங்க கஸ்டமர் சொன்னீங்கன்னா கஸ்டமர் வாங்குறதுக்கு கண்டிப்பா ரொம்ப ஆசைப்படுவாங்க. இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சுங்க, சைட் எப்பதான் வாங்கணும்? எப்போ வாங்க? சைட்டு நல்லா இருக்கும்போது வாங்கக்கூடாது. நல்லா இருக்கும்போது வாங்கினீங்கன்னா அது ரேட்டு வேற. சைட் எப்போ பிடிக்கலையோ, உங்களுக்கு அந்த இடம் எப்போ பிடிக்கலையோ, அந்த சைட் எப்போ பிடிக்கலையோ நீங்க அப்பதான் வாங்கணும். ஏங்க சொல்றீங்க? கஸ்டமர் வந்து பார்த்து சைட்டை பிடிக்கணும், சைட்டை பிடிக்கல சொல்லிட்டு போயிடாங்க சார். நீங்க என்ன சொல்றீங்க? சைட்டு பிடிக்காததான் வாங்கணும். ஏன்னா அப்பதான் ரேட் கம்மியா இருக்கும், அப்படிதானே? ஒரு சைட்டு பிடிக்கல பக்கத்துல ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. நீங்க சொல்ற விஷயம் சார் எப்போ உங்க சைட்டு பிடிக்கலையோ அப்பதான் அந்த இடத்துல வாங்கணும். ஏன்னா அந்த இடம் அப்பதான் ரொம்ப கம்மியா கிடைக்கும். எல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறம் வாங்கினா ரேட் எவ்வளோ போகும்? உதாரணமா சொல்லணும்னா அவர் எந்த ஏரியா பாருங்க, காம்பவுண்ட் சைடுல சொன்னாரா? அப்படி என்ன பண்ணுங்க, படகு ஒரு இடத்துல யாருக்கும் பிடிக்கல, குருவாஞ்சேரி யாருக்கும் பிடிக்கல, இந்த பக்கம் குளப்பாக்கம் கண்டிகை அப்பெல்லாம் யாருக்கும் பிடிக்கல. ஏன்னா ஒண்ணுமே இல்லை. அப்ப ஒண்ணுமே ஏதாவது வாங்கி போடுவாங்க, நீங்க ஏதாவது போலீஸார வாங்கிக்கிறாங்க இல்லைங்களா? கஸ்டமர் சைட்டை பிடிக்கல சொன்னோம்னா நீங்க அடுத்த வாரம் தான் சொல்லணும், சார் பிடிக்காத போது தான் சார் வாங்கணும். சார் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி வாங்கணும். அதான் சொல்றேன், பிடிக்காத போது தான் வாங்கணும். அப்பதான் ரேட்டு கம்மியா கிடைக்கும். நீங்க எல்லாம் பிடிச்சது வாங்கினா ரேட்டு மினிமம் 2000 ரூபாய் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு சார் அப்படின்ற மாதிரி நீங்க பேசுறீங்கன்னா 690 உங்களே சூப்பர் ரேட்டு. இன்னும் எனக்கு தெரிஞ்ச அடுத்த 2 வருஷம் 3 வருஷத்துல இந்த சைட்டு 2000 ரூபாய் போடுறதுக்கு 100% சாத்தியம் இருக்கு. அப்படின்னா இப்போ நமக்கு சைடு தாண்டி 2000 ரூபாய் நெல்வாய் போட்டோட ஒரு லேவர் போட்டிருக்காங்க, புது லேவர் எவ்வளவு இருக்காங்க? 2000 ரூபாய். ஏன்னா அவர் இன்னைக்கு லேண்ட் வாங்கி டிடி ஷாப் லேட்டஸ்டா வாங்கி போட்டிருக்காரு. அப்ப அவர் வாங்குறது 2 கோடி வாங்கியிருப்பாரு, கண்டிப்பா 2000 ரூபாய் எடுத்து ஆகும். நம்ம வாங்கும்போது கம்மியா வாங்கலாம், அப்போ இப்போ கம்மியா எடுக்கிறோம். நமக்கு இந்த பக்கம் வாங்க நாட்டு பக்கத்துல செங்கல்பட்டு வாலாஜாபாத் ரோடு இல்லையா, அந்த இடத்துல 2500 ரூபாய் கம்மி கேட்டே இல்லை. ஆன் ரோட் சைட், அதாவது ஆன் ரோட் சைட். நம்ம ஒரு சைட் போட்டு ஞாபகம் இருக்கா? எங்க பாரூருக்கு முன்னாடி ஒரு சைட் போடும், செங்கல்பட்டு 8 கிலோமீட்டர் சைட் போடும். என்ன ரேட் ஆகும்? ரங்கநாதர் அப்படின்னு ஒரு சைட் போடும் இல்லைங்களா? என்ன ரேட் போடும்? 1400, 1200, 1400. அந்த இடம் இன்னைக்கு 3000 ரூபாய். அப்ப ரோடு பெருசா ஆகல. நம்ம போடுற ரோடு என்னாச்சு? ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒர்க்கை முடிஞ்சு போச்சு. ரேட் என்னதுங்க? 2500 ரூபாய் 3000 ரூபாய். புரிஞ்சுங்களா? அப்போ எப்போ இந்த பக்கம் 2000 ரூபாய் 3000 வைக்கிறாங்க, அந்த பக்கம் 2000 வைக்கிறாங்க, நம்ம மிடில் எவ்வளோ எவ்வளோ இருக்குங்க?
690 ரூபாய். நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், ஞாபகப்படுத்துறேன். நம்ம நெல்லிக்குப்பை சைட் போடும்போது அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லணும். என்னன்னு நமக்கு இந்த பக்கம் கூடுவான் சரி, அப்போ